வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் உடுமலை, குடிமங்கலம், மடத்துக்குளம் உள்ளிட்ட சுற்று வட்டாரத்தில் 2000 ஏக்கரில் தக்காளி சாகுபடி நடக்கிறது. பருவ மாற்றத்தால் வெயில், மழை என சீதோஷ்ண நிலை மாறியது. இதனால் தக்காளி செடிகளில் பூக்கள் உதிர்ந்தன. செடியில் பிஞ்சு தள்ளிய நிலையில் பச்சைப்புழு நோய் தாக்கியதால் பிஞ்சிலேயே விரும்பியது. தண்ணீர் பற்றாக்குறை, பருவமழை மாறுபாடு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தக்காளி விளைச்சல் இல்லாமல் பொய்த்து போனது. சில மாதங்களுக்கு முன்பு தக்காளி சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்காததால் கடும் நஷ்டம் ஏற்பட்டது. நான் தக்காளி 3 ஏக்கர் பயிர் பண்ணியிருக்கேன். கிளைமேட் சரியில்லாதனால காயும் சரியில்லை, மேற்கொண்டு பூச்சிகளெல்லாம் கட்டுப்படுத்த முடியல. இதனால் ஒரு ஏக்கருக்கு ஒரு பாக்ஸ் 14 கிலோ கொண்ட பாக்ஸ் ஒரு ஏக்கருக்கு காடு பூரா சுற்றினாலுமே 2 பாக்ஸுக்கு மேலே வரமாட்டேங்குது. அதனால் பெருத்த நட்ட விவசாயிகளுக்கு அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு திட்டத்தை செஞ்சு உதவ வேண்டும் என்று நான் கேட்கிறேன். சிறு விவசாயிகள் பயிரிட்ட தக்காளியை பச்சை புழு, வெள்ளைப்பூச்சி உள்ளிட்ட நோய் தாக்குதலில் இருந்து காப்பாற்றும் முயற்சியாக பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தனர். எனினும் நோய் தாக்கம் குறையவில்லை. நன்கு விளைந்த தக்காளியை புழுக்கள் உண்டு வருவதால் தக்காளி பழம் வெறும் கூடாக காட்சியளிக்கிறது. வெயில் மற்றும் பருவ மாற்றத்தால் தக்காளி செடிகள் காய்ந்து கருகி வருகிறது. விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. மருந்து ஒரு 4-5 மருந்து அடிச்சனுங்க, அதுக்குமே ஒன்றும் கண்ட்ரோல் ஆகலை. பூரா புழு பூச்சிகள் நிறைய, பச்சை பூச்சிங்க, செம்பேனு, இந்த மாதிரி இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஓவராக பரவிடுச்சுங்க. அதை எந்த மருந்து அடித்தாலும் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. அக்ரிகையில் பார்த்துட்டு போகிறாங்க, அவங்களும் சொல்கிறாங்க அதை இடிக்குது. ஆனால் எதுக்குமே கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. இந்த வருஷம் ரொம்ப விவசாயிகளுக்கு பாதிப்பு. கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது. வெயில் இரட்டிப்பு வெயில், ஒன்றுமே பண்ண முடியும். விவசாயிகளால ரொம்ப பெருத்த நஷ்டம் விவசாயிகளுக்கு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் திருப்பூர் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. பொள்ளாச்சி ஜெயராமன் எம்எல்ஏ தலைமை வகித்தார். எம்எல்ஏ விஜயகுமார், முன்னாள் எம்எல்ஏ பழனிசாமி, மாவட்ட கவுன்சிலர் வேலுக்குமார் சாமிநாதன், மகளிர் அணி செயலாளர் சுந்தராம்பாள் கேசவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகளுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகிறது. கள்ளக்குறிச்சி நகரத்தின் மைய பகுதியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், காவல்துறை உயர் அதிகாரிகள் அலுவலகம், நீதிமன்றம் போன்ற அலுவலகங்கள் எல்லாம் செயல்படுகிற பகுதியிலேயே கள்ளச்சாராய வியாபாரம் தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக நடைபெற்று இன்றைக்கு 150க்கு மேற்பட்டவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில பல்வேறு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தமிழக மக்களை மட்டுமல்ல, இந்திய மக்கள் அனைவரையும் மிகுந்த வேதனைக்கும் அதிர்ச்சிக்கும் ஆளாக்கியுள்ளது. இதுல நிச்சயமாக நகரத்தின் மையப்பகுதியிலேயே சாராயம் விற்பது என்பது, விஷ சாராயம் விற்பது என்பது ஆளும் கட்சியின் தலையீடு இல்லாமல் நிச்சயமாக நடக்காது. இதற்காக மத்திய அரசு உடனடியாக சிபிஐ விசாரணை நியமித்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய உயர்வான அதிகார பலம் மிக்கவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது விசாரணை நடத்தி கண்டிப்பாக அவர் நாட்டு மக்களுடைய வெளிச்சத்துக்கு அவர்களை கொண்டு வந்து நிப்பாட்டி குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கோவை மான்செஸ்டர் கென்னல் கிளப் சார்பில் தனியார் கல்லூரி வளாகத்தில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் நாட்டு இன நாய்களான ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை இனங்கள் மற்றும் ஜெர்மன் ஷெப்பர்ட், கிரேட் ரெயின், பாக்சர், புல்டாக், டால்மேஷன், கிரெடவுன், சைபீரியன் ஹஸ்கி போன்ற வெளிநாட்டு இனங்களும் பங்கேற்றன. 56 வகையான 300க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டன. நாய்களின் வயது, உடல் அமைப்பு, உயரம், எடை, ஓடும் வேகம் ஆகியவற்றின் அடிப்படையில் சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டன. தேர்வு செய்யப்பட்ட நாய்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது.
கோவை ராம்நகரில் இந்து வியாபாரிகள் நலசங்கம் மற்றும் அறிமுக கூட்டம் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது. காலேஜ் பள்ளிக்கூடங்களுக்கு கயிறு கட்டிட்டு போகக்கூடாது, திருநூறு விடக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஆய்வில் ஒரு அறிக்கை சொல்லியிருக்கார். சரி, அது என்ன படிச்சு பார்த்தா சிலுவை போடக்கூடாது, தொப்பி வைக்கக்கூடாது, பரதா அணியக்கூடாது, அப்படி ஏதாவது சொல்லியிருக்காருன்னா அது சொல்லல. ஏன்னா அவருடைய பின்னாடி பார்த்தா அவர் ஒரு நக்சலைட், கம்யூனிஸ்டுடைய சிந்தனை உள்ளவர். அதனால இந்து முன்னணி அந்த அறிக்கையை, அந்த ஆய்வை அவரை கடுமையாக கண்டிக்கின்றது. ஏன்னா கவுறு கட்டிட்டு வர்றங்கிறது கோயம்புத்தூர்லையும் கூட முஸ்லீம்கள் தாயத்து கட்டி விடுறாங்க. பல்வேறு கோயில்ல குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் கயிறு கட்டிட்டு வர்றாங்க. பெரியவங்களுக்கு மனநிலை சரியில்லை அப்படின்னா கோயில்ல போய் கயிறு கட்டிட்டு வர்றாங்க. இது பல ஆண்டுகளாக வழக்கத்தில் இருக்கக்கூடியது. இதை இந்துக்கள் மத்தியில் இந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய நோக்கமாக அவருடைய அறிக்கை இருக்கின்றது. அங்க இருக்க மக்கள்லாம் சொல்றாங்க, இது பல வருஷமா நடந்து கொண்டிருக்கின்றது, நீதிமன்றத்துக்கு அருகிலே இருக்கின்றது, போலீஸ் நிலையத்துக்கு பக்கத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. காவல்துறை வருவாங்க, பார்ப்பாங்க, என்ன வாங்கணும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி அங்க இருக்க மக்கள் செய்தி சொல்றாங்க. நாம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க கூட டாஸ்மார்க்கை ஒழிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் விதவைகள்லாம் நிறைய உருவாயிட்டு இருக்கான்னு அவங்களே பேட்டி சொல்றாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அதையெல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டாங்க. அதனால் இந்த அரசாங்கத்தை, அதுக்குள்ள உறுதியாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை மக்கள் தான் கண்டிக்கணும். அப்படியெல்லாம் ராஜினாமா பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க. அதனால வருகின்ற காலங்களில் மக்கள் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். சென்னை ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரியின் மாணவர் 2 மற்றும் மாணவிகள் 2 ஏலகிரிக்கு காரில் சுற்றுலா சென்றனர். காரை மாணவர் மதுசூதனன் ஓட்டினார். கார் வேலூர் அடுத்த அப்துல்லாபுரம் விமான நிலையம் அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து பெங்களூரு நெடுஞ்சாலை தடுப்பு கட்டையில் மோதி எதிர் திசையில் வந்த லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 4 பேரும் படுகாயமடைந்தனர். இடிபாடுகளில் சிக்கிய 4 பேரையும் விரிஞ்சிபுரம் போலீசார் மீட்டு அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அங்கு மாணவி அஸ்வதி இறந்தார். விசாரணை நடக்கிறது. கோவையில் ராஜலட்சுமி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் பள்ளி மாணவ மாணவியருக்கு 3ஆம் ஆண்டு ஸ்ரீ நவக்கோடி நினைவு கோப்பைக்கான மாவட்ட கூடைப்பந்து போட்டி கூடைப்பந்து மைதானத்தில் நடைபெற்றது. மாணவ மாணவியருக்கு 13 மற்றும் 16 வயதுக்கு உட்பட்டோர் என 2 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. நாக் அவுட் மற்றும் லீக் அடிப்படையில் நடைபெற்ற போட்டியில் 52 அணிகள் பங்கேற்றன. 13 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் பிரிவில் YMCA அணி 68க்கு 34 என்ற புள்ளி கணக்கில் யங் பிளட் அணியை வீழ்த்தியது. RLMHSA அணி 80க்கு 13 என்ற புள்ளி கணக்கில் சுகுணா பிப்ஸ் அணியை வீழ்த்தியது. அதேபோல் 13 வயது மாணவியர் பிரிவில் அல்வேர்னியா அணி 46க்கு 7 என்ற புள்ளி கணக்கில் யுனைடெட் அணியை வீழ்த்தியது. SVGV அணி 42க்கு 28 என்ற புள்ளி கணக்கில் YMCA அணியை வீழ்த்தியது. 16 வயது மாணவர்கள் பிரிவில் RLMHSA அணி 71க்கு 28 என்ற புள்ளி கணக்கில் பாரதி மெட்ரிக் பள்ளியை வீழ்த்தியது. சப் அர்பன் அணி 85க்கு 44 என்ற புள்ளி கணக்கில் YMCA அணியை வீழ்த்தியது. 16 வயது மாணவியர் பிரிவில் அல்வேர்னியா A அணி 41க்கு 40 என்ற புள்ளி கணக்கில் யுனைடெட் அணியை வீழ்த்தியது. PSG R கிருஷ்ணமால் அணி 56க்கு 42 என்ற புள்ளி கணக்கில் பாரதி அணியை வீழ்த்தியது.